வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து சிவில் எழுதி எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து விட்டுட்டாங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. அந்த ஆன்சர் கீ என்னன்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாமா? பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், கட்டிடத்தின் ஒளியிலை கருத்தியில் கொண்டால் நீளம் மற்றும் அகலத்தின் வீதத்தை டேஸ்ன்னு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 1.2 1.00 வரை. செகண்ட் கொஷின் பாருங்கள். நம்ம தனியாக கொஷின் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அதே நம்ம ஒரு வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்ல டக்குன்னு நம்ம டிக் பண்ணிவிட்டு ஆன்சர் இத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்தது, சாஃபைன் ஃபார்முலா ஃபார் ரிவர்வேஷன் டைம். டி அப்படின்னா ரிவர்வேஷன் டைம் இன் செகண்ட், வி அப்படின்னா வால்யூம் ஆஃப் ரூம் இன் எம் கியூப். அடுத்தது, ஏ அப்படின்னா டோட்டல் அப்சர்விங் பவர் ஆஃப் சர்ஃபேஸ் இன் த ரூம். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டி = 0.16 V/A. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது, தரை பரப்பளவு விகிதம் அப்படின்னா கட்டிடத்தோட பரப்பளவு டிவைடட் பை நிலப்பரப்பு. நாலாவது கொஸ்டின், நகர திட்டமிடலின் அமைப்பு விதி ஒவ்வொரு டேஷ் புதுப்பிக்கப்பட வேண்டும் 10 to 15 வருஷம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரிந்திருக்கும் சாய்வான கூரையின் உச்ச கோடானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்ஜ்ன்னு சொல்லுவோம். செங்கல் கட்டுமானத்தில் நீளவாட்டிலும் குறுக்குவாட்டிலும் அடுத்தடுத்த வரிசைகளில் செங்கல் வைத்து கட்டப்படும் பிணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில பிணைப்பு. அடுத்த கொஸ்டின், மிகச்சிறந்த ஒத்தடுப்பு பொருண்மம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3 சரி. 1 என எந்த ஒரு நகர்வும் இல்லாமல் அதனுடைய இடத்திலே இருக்கணும். 3 பாருங்கள், நிலப்பழு மற்றும் மேற்பொருந்திய பழு ஆகிய இரண்டையும் எதிர்கொள்ள தகுந்ததாக இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது, 2 சுவர்கள் ஒன்றை மற்றொன்று செங்குத்து கோணம் அல்லாத வேறு கோணத்தில் சந்தித்தால் என்ன நடக்குது அப்படின்னா ஓரச்சாய்வு சந்திப்பு வந்து நடக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு அசல் செங்கலானது அதனுடைய நீளத்தின் மத்தியில் வெட்டப்பட்டு பெறப்படும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை துண்டு. நெக்ஸ்ட், காங்கிரீட்டில் குளிர்கால நிலையின் விளைவு கீழ்கண்டவற்றுள் எதை சார்ந்திருக்கு அப்படின்னா உறைதல் மற்றும் கரைதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், புது கற்காரையிலிருந்து தண்ணீர் தனியாக பிரிவது டேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிட்டி பால் ஒழுகுதல் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது, கற்காரையின் பணித்திறனை கண்டறிய உதவும் சோதனை என்ன அப்படின்னா கூம்பு வடிவ சோதனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், செங்கல் வேலை நன்றாக இணைப்பு கொண்டு அமைக்கப்படும் போது உட்புற இணைப்பை ஒரு மெல்லிய திறக்கலவையை கொண்டு நிரப்புவது வழக்கம். இந்த செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழ் ஏற்றம் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கற்களுக்கு மோக்ஸ் அளவுகோல் எதை தீர்மானிக்க பயன்படுகிறது அப்படின்னா கடினத்தன்மை. நெக்ஸ்ட், காங்கிரீட்டின் ரசாயன வினையை முடிவுக்கு கொண்டு வர தேவைப்படும் சிமெண்டின் எடைக்கு நிகரான நீரின் சதவீதம் அப்படின்னா 38%. சரிங்களா? அடுத்தது, நுண்கல் மற்றும் சரளைக்கல் இவற்றின் நுண்ணிய குணமுறையை 3.05 மற்றும் 6.93, அதன் கலவையின் கூட்டு நுண்ணிய குணகம் எதிர்பார்க்கப்படும் அளவு 5.3 எனில் எடை கணக்கில் நுட்கற்களின் கலவை விகித கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 72.50%. அடுத்தது, இரும்பில் உள்ள கார்பனோட அளவு எவ்வளோனா 0.01% முதல் 1% வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங். சரக்குந்து கிளறும் வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து செல்ல. அடுத்தது, மின்கொழு எந்திரம்னா என்ன வரும்னா பாறைகள் வெட்டி எடுக்க. டெரிக்கம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏற்றுவதற்கு. ஷீப்புட் ரோலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்துவதற்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து வரும். ஓகேவா? அடுத்தது, வளைய மற்றும் பந்து பரிசோதனையின் மூலம் கரிக்கிளியின் எந்த பண்பு அறியப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்மையாகும் புள்ளி. அடுத்தது, நொறுங்கிய கல் மற்றும் நீருடன் சேர்ந்த களிமண் கொண்ட கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழ் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது, ஒரு களிமண் தன்மையுள்ள மண் மாதிரியில் அந்துதல் சோதனை நடத்தப்பட்டதன் மூலம் அதன் வெறுண்மை விகிதம் 1.20 1.0 குறைகிறது. அதனுடைய செலுத்தப்பட்ட அழுத்தம் 0.2 kg cm2 0.50 kg cm2 என்ற அளவில் அதிகரிக்கப்பட்டால் அந்த களிமண்ணின் அங்குமை கெழு cm2/kg என குறியிட்டால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0.4. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். அலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைந்து இறகுதல் குறைந்த வெப்பத்தை உருவாக்குது. அடுத்தது, ஃபெல்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறைதல் மற்றும் உருகுதலில் எதிர்ப்பை வந்து குறைக்குது. செல்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க அமைவு நீரேற்றத்தின் அதிக வெப்பம். ஃபெல்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறைப்பனி மற்றும் கரைப்பதில் எதிர்ப்பு அதிகரிக்குது. ஆன்சர் ஆப்ஷன் 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், மைய செறிவூட்டப்பட்ட சுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஸ்பான் எல் மற்றும் முழு பிளாஸ்டிக் தருணம் எம்பியின் எளிய ஆதரவு கற்றை சரிவு சுமை டேஷ் மூலம் வழங்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4MP/L. அடுத்தது, கட்டமைப்பு வீழ்ச்சிக்கு எத்தனை எண்ணிக்கையிலான குழைமக்கில் தேவைப்படுகிறது? அப்போது பாகை தேரா கட்டமைப்பு எண்ணாக இருந்தால் ஆன்சர் ஆப்ஷன் டி N+1.
நெக்ஸ்ட் கட்டமைப்பு பகுப்பாய்வில் அலகு எடைமுறையானது ஆப்ஷன் சி விரிச்சூல் வேலை தத்துவத்திலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிடைமட்ட நீளம் L மற்றும் குத்துயரம் H கொண்ட 2 கூழ் தாங்கும் புள்ளி கொண்ட பரவளைய வளைவின் கிடைமட்ட விசையால் ஏற்படும் அதிகப்படியான ஆதிக்கோட்டின் மதிப்பானது. ஆன்சர் ஆப்ஷன் சி 25L/128H. நெகிழ்வுத்தன்மை அணிக்கோவைகளோட கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடப்பெயர்ச்சி. நெக்ஸ்ட் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்க. ஒரு துருத்து விட்டத்தின் நிலையான முனையில் உள்ள நறுக்கு விசைக்கான பாதிப்பு கோட்டு படமும் வெற்று முனையில் செயல்படும் அலகு பழுக்கான பாதிப்பு கோட்டு படமும் ஒன்றே. காரணம் நிலையான முனையில் வலை திருப்பு முனைக்கு பாதிப்பு கோட்டு படமும் வெற்று முனையில் அலகு பழுவிற்கான வலை திறப்பு படமும் ஒன்றே. ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ சரி, ஆர் வந்து தவறு. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 3 கீழ் வில் வளைவு அப்படின்னா நிர்ணய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. ஒரு ஆரம் கொண்ட இரு சுழல் அமைப்பின் மேல் அமைக்கப்பட்ட அரைவட்ட வடிவ வளைவின் கூர்முனையில் W என்ற புள்ளி பளு செய்யப்பட்டால் கிடைமட்ட எதிர்வினையானது. ஆன்சர் ஆப்ஷன் பி W/π. அடுத்தது ஒரு உறுதிப்பற்று வளைவு என்பது ஒரு நிலையான தேரா கட்டமைப்பின் பாகை, 3ஆம் பாகம். அடுத்தது பாருங்க 32. பரவளைய இருசுழல் வளைவின் சம அளவு உள்ள தாங்கிகளின் நீட்டம் L-ஆக இருந்து உயரம் H-ஆகவும் இருந்தால் எந்த ஒரு பிரிவிலும் இருக்கும் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் பி இயல் உந்துகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. பாருங்க 4πEI/L² அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இரு முனைகளின் உறுதிப்பற்று முனைகள். π²EA/4L² அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனை மட்டும் உறுதிப்பற்று முனை. அடுத்தது சி பாருங்க. π²EL/L² அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முனைகளும் கீழ்மூட்டுக்கள். அடுத்தது 2π²EI/L² அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனை கீழ்முனை மறுமுனை உறுதிப்பற்று முனை. ஆன்சர் ஆப்ஷன் சி 3412. அடுத்தது பாருங்க. ஒரு முப்பரிமாண கிடைமட்ட தூண் அருகில் உள்ள முனைய நகர்வியின்றி அலகு கோணத்தின் வழியாக சுழற்றுவதற்கு தேவைப்படும் முடுக்கம் தூர முனையிலிருந்து. ஆப்ஷன் டி 4E/L. அடுத்த கொஸ்டின். L நீளம் கொண்ட ஒரு உறுதிப்பற்று விட்டத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கும் கடிகார சுற்று திருப்பு முனை இடது முனையிலிருந்தும் எதிர்கடிகார திருப்பு முனை M0 வலது முனையிலிருந்தும் L/4 தொலைவில் அமைந்திருந்தால் அப்போது உறுதிப்பற்றின் திருப்புமை. ஆப்ஷன் சி M0/2. நெக்ஸ்ட் கொஸ்டின். பகிர்மான கூறு தொங்கும் விட்ட முனையை ஒரு முனைப்பகுதியில். ஆன்சர் ஆப்ஷன் சி 0. அடுத்தது 37 பாருங்க. சீர்பரவல் சுமை ஒரு பரவளை வளைவான அமைப்பில் செலுத்தப்படும் போது அதில் வலை திருப்புமை இருக்காது, ஏனெனில் அது கலப்பில்லாத இறுக்கத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 38. ஒரு நேரியல் மீள் ஐசோட்ரோபிக் மற்றும் ஒரே மாதிரியான பொருள்களுக்கான சுயமீள் மாறிலிகளின் எண்ணிக்கை என்னன்னா? ஆன்சர் ஆப்ஷன் சி 2. அடுத்தது பின்வரும் அல்லது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள எந்த முறை கட்டமைப்பு பகுப்பாய்வு விசைமுறை அப்படின்னா? ஆன்சர் ஆப்ஷன் பி தூண் ஒப்புடமை முறை. நெக்ஸ்ட் பாருங்க 40. சஸ்பெண்டின் கம்பிவடத்தில் மத்தியில் உள்ள இறக்கம் டேஷ் கிடைமட்ட ஸ்பேன் அப்படின்னா? ஆப்ஷன் ஏ 1/10 to 1/15. நெக்ஸ்ட் 41. குடியிருப்பு மற்றும் வணிக நகர்ப்புறங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரைச்சலின் அளவு. ஆன்சர் ஆப்ஷன் டி 40 dB to 50 dB. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 42. பின்வருவனவற்றுள் கார்பன் மோனாக்சைடு பற்றிய கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சுவாசிக்கும் போது சோம்பல், பார்வை குறைதல் மற்றும் மரணத்திற்கு வழிவகுக்கிறது. அடுத்தது 43. இரைச்சல் என்றால் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி விரும்பத்தகாத மற்றும் தேவையற்ற ஒளி தான் என்ன சொல்லுவோம்னா இரைச்சல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. 44. ஒரு 100 மடங்கு நீர்த்துவான கழிவுநீரில் ஆரம்பகட்ட கரைந்த ஆக்சிஜன் அளவு 7.0 mg/L என்றும் 5 நாட்கள் 20 டிகிரி செல்சியஸ் உஷ்ண நிலையில் காக்க வைத்த பின் அதன் கரைந்த அளவு ஆக்சிஜன் 0 என்று கண்டறியப்பட்டால் அந்த கழிவு நீரின் 5 நாட்கள் BOD அளவு என்ன அப்படின்னா அளவை கண்டறிய முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து மின்தூண்ட படிமான முறை மாசு கட்டுப்பாடு சாதனமாக கீழ்கண்டவற்றில் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி நுண்துகள்கள். நெக்ஸ்ட் செறிவூட்டப்பட்ட கழிவு செயல்பாட்டில் உணவு நுண்ணீர் F/m விகிதம் டேஷ் மூலம் கண்காணிக்கப்பட்டு சரி செய்யப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி கழிவின் கொள்ளளவு. அடுத்த கொஸ்டின். குடியிருப்பு பகுதிக்கு அனுமதிக்கப்பட்ட SO2 அதிகபட்ச ஆண்டு சராசரி செறிவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 50 µg/m3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெளிநாடு சிதைவின் மூலம் ஒரு கழிவுநீர் ஏற்படுத்தக்கூடிய அல்லது உருவாகும் பொருட்கள் என்ன அப்படின்னா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கழிவுநீர் மனித குழி டேஷ் ஆழம் இடையே இருந்தால் ஆழமற்றதாக வகைப்படுத்தலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஜி 0.7 மீட்டர் முதல் 0.9 மீட்டர் வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கழிவுநீரில் மக்கும் தன்மை கொண்ட கரிமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி. ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து சொல்லலாம். அடுத்தது காற்று புகாத நிலையில் ஆற்றின் கரைந்த உயிர்வாயுவின் அளவு 0 அடைந்தால் அது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா? ஆன்சர் ஆப்ஷன் பி அதி மக்கும் மண்டலம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். மிதவேக மணல் வடிகட்டியில் வடிகட்ட பயன்படுத்தப்படும் பொருளின் சீரான தன்மை குணகம் D60/D10 டேஷ் அப்படின்னா? ஆன்சர் ஆப்ஷன் சி 3. அடுத்து ஒரு துகளின் வீழ்படியும் வேகம் ஒரு வீழ்படியும் தொட்டியில இதனால் மாற்றம் அடையாது அப்படின்னா? தொட்டியோட ஆழத்தால. நெக்ஸ்ட் பாருங்க. இடைமட்ட முறையிலான நீர்
பகிர்மானம் சிறந்தது என கருதப்படுவதற்கு காரணம் என்னன்னா ஆப்ஷன் பி குறைந்த அளவு நீரின் உபயோகிப்பு. அடுத்தது 55 எந்த வகையான வடிப்பான் நீரில் உள்ள நுண்கிருமிகளை அகற்றுவதில் மிகவும் அதிக திறன் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மெதுமணல் வடிப்பி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் குடிநீரின் பரிந்துரைக்கப்பட்ட அதிகபட்ச மொத்த கரைந்த திடப்பொருளின் அளவு ஆன்சர் ஆப்ஷன் சி 50 mg/L. அடுத்தது மணல் வடிகட்டி மூலம் நிலத்தடி நீர் ஓட்டத்தை கண்டுபிடிக்கும் சமன்பாடு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ Q = KA/DH/DL. அடுத்தது தண்ணீர் விநியோகத்தில் நீரியல் சாய்வு சூத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் H2 - H1/L. அடுத்தது 59 கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆர்டிசி நீர் பிடிப்பு பகுதியில் முறையே 100 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கிணறுகளில் நீர்மட்டம் சமமாக 1 மணி நேரம் மற்றும் x மணி நேரத்தில் உள்ளது எனில் எக்ஸோட அளவு என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 9 மணி நேரம். அடுத்தது 60 மழைப்பொழிவின் போது நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வெளியேறும் நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆன்சர் ஆப்ஷன் சி மேற்பரப்பு நீர். ஓகேங்களா. அடுத்தது நீர்ப்பாசன கால்வாய்களோட புறணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி நீர் தேங்கும் பகுதியை குறைக்குது. அடுத்தது 62 பாருங்க. ஆற்றுப்படுக்கையும் வாய்க்கால் படுக்கையும் ஏறக்குறைய ஒரே மட்ட நிலையில் உள்ள விவசாய பணிகளுக்கான குறுக்கு வடிகால் அமைப்பு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி குறுக்கீட்டு நிலையை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது எந்தவித நீர்ப்பாசனத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய கால்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷனே முதன்மை கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மீன் ஏனில் எதில் அமைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிப்பு சுவரால் அமைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் ஒரு கால்வாயிலிருந்து 300 ஹெக்டேர் பயிரிடத்தக்க பரப்பளவு உள்ள சிறிய ஓடைக்கு 125 LPS தண்ணீர் திறந்து விடப்பட்டு அதன் ஓடையிலிருந்து வயலுக்கு 100 LPS பாய்க்கப்படுகிறது. நீரோட இடப்பெயர்ச்சி திறன் சரியான மதிப்பு என்னன்னா ஆப்ஷன் சி 80%. ஓகேங்களா. அனைத்து பயிர்களும் வளர உதவியாக உள்ள சோடியம் உறிஞ்சுதல் விகிதத்தோட மதிப்பு 0 to 10. சரிங்களா. அடுத்தது பாருங்க. லேசிஸ் கோட்பாட்டின்படி வண்டல் காரணி அப்படின்னா என்னன்னா சராசரி துகள் அளவின் வர்க்கமூலத்துக்கு நேர் விகிதமாக வந்து இருக்கும். அடுத்தது ஒரு நகரத்தோட மக்கள் தொகை 8 லட்சம் மற்றும் அதற்கு 6.4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் வழங்கப்பட வேண்டும். தண்ணீர் 140 லிட்டர் தலை நாள் என்ற விகிதத்தில் வழங்கப்பட வேண்டும் மற்றும் பாதி விநியோகம் 8 மணி நேரத்தில் செயல்படுத்தப்படுமானால் நீரோட வெளியேற்றம் அப்படின்னா 1.7 m3/s. ஓகேங்களா. அடுத்தது ஸ்டைட்டரின் செயற்கை அலகு நீரியல் அமைவு வரைவின் உச்ச வெளியேற்றத்துக்கான சமன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து வரும். அடுத்தது டிக்னஸ் சூத்திரத்தோட அடிப்படையில் வெள்ள வெளியேற்றத்தோட குறியீடு Q = CA/3/4. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மஸ்கிங் வெள்ள வழிபாதை முறையானது ஆப்ஷன் டி ஹைட்ரோலஜிக்ஸ் சேனஸ் ரூட்டிங் முறை. அடுத்து பாருங்க 72 ஆற்றின் நீர் ஓட்டத்தில் ஒரு உருப்படியானது 3.5 மீட்டர் ஆழத்தில் மூழ்கியுள்ளது. உருப்படியின் மேல்முகத்தில் அழுத்தமானது 35.30 kN/m² ஆக உள்ளது. தேங்கும் நிலை அழுத்தத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 3.98 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூட்டை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான கூற்று என்னன்னா ஆப்ஷன் டி வெபர் என்பது எதிரியக்க விசைக்கும் பருப்பில விசைக்கும் உள்ள விகிதமாகும். அடுத்தது டார்ஷ் விதியின்படி நிலத்தடி நீரின் பாய்வு வேகம் அப்படின்னா நீரியல் சரிவிற்கு நேர் விகித சமமாக வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 75 25 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள குழாய் அதோட பரப்பு கொடுத்துருக்காங்க. 0.9 ஒப்படர்த்தி கொண்ட எண்ணெயை 3 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தில் எடுத்து போது மற்றொரு 20 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள குழாய்க்கு அதோட பரப்பு கொடுத்துருக்காங்க. மாறும்போது அதோட வேகம் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 4.6 மீட்டர்/செகண்ட். அடுத்தது செவ்வக சேனலுக்கு கீழ்கண்ட எந்த தொடர்பு கோட்பாடு சரியானது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ dQ/Q = 3/2 TH/H. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு திறந்த கால்வாயில் நிற்கும் அலை ஏற்படும் போது அடுத்து வருகிற ஆழங்கள் 0.25 மீட்டர் மற்றும் 1.25 மீட்டர் ஆகும். அதனால் உண்டாகும் ஆற்றல் இழப்பு அப்படின்னா 0.8 மீட்டர். அடுத்தது வேறுபட்ட மானோமீட்டர் சாதனத்தின் மூலம் அழுத்தத்தின் வேறுபாட்டின் அளவை இவைகளுக்கிடையே அளக்கலாம். ஒரு குழாயின் 2 புள்ளிகள். ஓகேங்களா. அடுத்தது செங்குத்து பி நாட்சியின் வெளிப்பாய்வு கெழுவானது 0.6 ஆக இருக்கும்போது அதனோட வெளிப்பாய்வின் சூத்திரம் ஆன்சர் ஆப்ஷன் பி Q = 1.417 h⁵ அடுத்தது பாருங்க. ஒரு குழாயில் வரிவு சீர்பாய்வு நிகழ ரெய்னால்ட்ஸ் எண் கீழ்கண்ட எந்த எண்ணை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னா 2000. அடுத்தது ஒரு நகராட்சியின் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட சொத்தின் மதிப்பு சொத்தின் உரிமையாளரிடம் இருந்து நகராட்சி வரிகளின் அளவு எந்த மதிப்பை காட்டுது அப்படின்னா மதிப்பிடப்பட்ட மதிப்பு. அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட அவர்களுக்கு மட்டும் ஒப்பந்தம் எடுக்கும் உரிமையை மேற்கொள்ளும் பணி வரையறுக்கப்பட்ட டெண்டர். அடுத்தது நிலத்தையும் கட்டிடத்தையும் சேர்ந்து மதிப்பிட உதவும் முறை என்னன்னா வளர்ச்சி முறையை வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒப்பந்தக்காரர் சில பொருட்களுக்கு அதிக விலையும் மற்ற பொருட்களுக்கு குறைந்த கட்டணத்தையும் வைக்கிறாரு. இதனால டெண்டரோட மொத்த தொகை நடைமுறையில் பாதிக்கப்படாமல் இருக்கும். டெண்டர் முறை அப்படின்னு பார்த்தா நம்ம சமநிலையற்ற டெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியானது என்ன அப்படின்னா 1 4 சரி. 1 என்ன பெயிண்டிங்
அளவிடப்படுகிறது. அடுத்தது 4 என்ன அப்படின்னா பூசுதல் சமில் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நேரம் விலை விகிதம் அப்படின்னா நேரம் குறைவால விலை வந்து கூடுறதை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது ISI முறையில் அளவிடப்படும் முறை அப்படின்னா நீளம் அகலம் உயரம். சரிங்களா? அடுத்தது மனிதவள திட்டமிடல் மற்றும் அணிதிரட்டலுக்கான மீண்டும் பெறப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை மற்றும் வர்த்தக வகைகளை தேதி வாரியாக காட்டுவதை நம்ம என்ன சொல்லணும்னா நேரடி தொழிலாளர் முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒப்பந்த புள்ளி டெண்டரில் செயல்முறையின் சரியான வரிசை என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 2 3 4. அடுத்தது 6, அடுத்தது 5 வந்து வரும். அடுத்தது பாருங்க ஒரு பொருளோட பயன்பாட்டு கால முடிவில் அதன் புத்தக மதிப்பானது ஆப்ஷன் டி கழிவு செய்யப்பட்ட நிலையின் மதிப்பு. அடுத்தது ஒரு நாளைக்கு கொத்தனாரிடம் எதிர்பார்க்கப்படும் 1:4 சிமெண்ட் கற்காரையின் வேலை அளவு என்ன அப்படின்னா 5.0 மீட்டர் கியூப். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கரியை வெட்டி எடுக்கும் கொள்ளளவு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பீரியட் சோதனையில் முடிவுறு நேரத்தை எடுத்துக்காட்டாக பயன்படுத்தப்படும் நிகழ்தகவு பரவல் முறை என்னன்னா ஆப்ஷன் பி சாதா பரவல் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது 94வது கேள்வி. ஒரு செயலின் சாதகமான கால நேரம் 4 நாட்கள், மிக சாத்தியமான கால நேரம் 6 நாட்கள், பாதகமான கால நேரம் 8 நாட்கள் எனில் எதிர்பார்க்காத நேரம் என்ன அப்படின்னா எதிர்பார்த்த நேரம் என்னன்னு கேட்குறாங்க 6 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது ஒரு செயல்பாட்டை மிக குறைந்த கட்டுமான செலவில் கட்ட தேவையான நேரம் கீழ்கண்ட வெற்றுள் எது அப்படின்னா மெதுவான நேரத்தை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கருத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 மட்டும்தான் சரி. 3 என்ன பீரியட் நிகழ்வு மற்றும் நிகழ்தகவு சார்ந்த அணுகுமுறை நம்ம சொல்லலாம். அடுத்தது நிகழ்வை எண்ணுவதற்கு எந்த விதி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்காஸின் விதி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை அதிகரிப்பு பணவீக்கத்தின் செயல்பாடு எதை உணர்த்துது அப்படின்னா பணத்தின் வாங்கும் சக்தியை வந்து குறைக்குது. ஓகேங்களா? அடுத்தது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பின்னல் திட்ட முடிவு தேவைப்படும் நேரம் அப்படின்னா 13 வந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது 100 நீரின் உரைநிலையில் புதிய கற்காரை என்னவா இருக்கும் அப்படின்னா சாதாரணமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது 100 கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.